Welcome to Skalata's Kitchen. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கலாட்டா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் அசாது, சரிங்களா? அதாவது மீன் இனிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம் 2, தக்காளி, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா உங்களுக்கு எத்தனை தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. தேங்காய், இதெல்லாம் நம்ம இப்போ அரைக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகாய், உப்பு. பாருங்க மீன், இந்த மீனை வந்து வறுத்துட்டு மசாலா போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குழம்புல போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை போட்டுக்கிறோம் அடுப்பில், சரிங்களா? அதை பாருங்க, அரைச்ச தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். பாருங்க, தேங்காவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்தமாரி மைய அரைச்சிக்கணும், ஓகேங்களா? தேங்காய். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா மிளகாத்தூள் போட போகிறோம். பாருங்க, மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சிது ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறமா பாருங்கள் கல், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டீஸ்பூனில். இது வந்து தனி மிளகாத்தூள். இது ஒரு சின்ன டீஸ்பூனில் 2 போட்டுக்கோங்க. வதக்கும் போது திரும்பி போகணும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம், சரிங்களா? ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய். ஓகே, அடுத்து கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் நிறைய போட்டுருந்தீங்க, கசக்கும், சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ஊற்றிக்கிட்டே அரிசி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சின்ன சின்னதாக நினைச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அரைச்சோம் இல்லைங்களா? தேங்காய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே கரைச்சி வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு கரைச்சி. அப்புறம் தக்காளி போடும். சரி, ஓகே. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா வறுக்கிறதுக்காண்டி பாருங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா தனி மிளகாய் தூள், இங்கே பாருங்கள் சால்ட்டு, அவ்வளோதான். இதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக வறுத்துட்டு போவோம் மீன் பசஞ்சு.
இங்கே பாருங்க வதங்கிடுச்சிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிளகாய் தூள் வச்சுக்கிங்களா, அது கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுருக்கோம். நிறையா வேணாம், ஏன்னா இதிலே போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன். இதை பாருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த விழுதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். குழம்பு இந்த அளவுக்கு போதுன்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம், மீனை பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இதில் வறுக்க போகிறோம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப மொறுன்னு வறுக்க வேணும். ஏன்னா நம்ம குழம்புல போட்டுருக்காண்டி தான். சும்மா ஒரு திருப்பி எடுத்துருங்க. ஓகே, இரும்பு வந்துச்சா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வறுத்துட்டு லைட்டாக வறுத்தா போதும். சும்மா ஊற்றிக்கலாம். இது எடுத்து இது வந்து நம்ம குழம்பு காண்டி தான், சரிங்களா. நல்லா லைட்டாக வறுத்தா போதும். இந்த மீன் வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்காண்டி வறுக்கிற மீன். இதை பாருங்கள், இதுலேயும் எப்படி பிசைஞ்சோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் ஒன்று, இதில் வந்து நம்ம எலுமிச்சப்பழம் வந்து பாதி எலுமிச்சப்பழம் புழியப்போம். குழம்பு எடுத்துட்டு இதை பாருங்க, லெமன், ஆஃப் லெமன் கொஞ்ச நேரம் சொல்ல ரெடி ஆகிடும். ஐயோ, அதெல்லாம் இது வந்துட போகிறேன், கட் பண்ணிட்டேன். லெமன் ஊற்றிட்டோம். லெமன் தூள் எடுத்தியா, இப்போ பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour இந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம், சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. பாருங்கள், பச்சை வாசனைலாம் போயிட்டோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வறுத்து வச்ச மீனை இதில் சேர்க்கணும். ரெண்டு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம், சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி மீனை போட்டுட்டோம், சரிங்களா. மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துருங்க. மீன் ஃப்ரை ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுறோம். இது ஃபிஷ் ஃப்ரை. இது என்ன மீன் தெரியுங்களா, வெள்ளை வவ்வால். ஓகே, மீன் குழம்பு, மீன் அசாது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு, 2 பக்கமும் வெந்துச்சு. மீன் ஃப்ரை வந்து ரெடி, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மீன் குழம்பு, இந்த மீன் அசாது, மீன் வறுவல் 2 செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.